ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக நான் பன்னீர் வச்சு பீஸா தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் பன்னீரும் வீட்டில் தான் ரெடி பண்ணியிருந்தேன். 2 பால் பாக்கெட்டை உடச்சி ஊற்றி நல்லா காய்ச்சிட்டு தண்ணி இல்லாமல் கொஞ்சம் லெமன் புழிஞ்சிட்டா போதும். சூப்பராக பன்னீர் திரிஞ்சு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அதை நல்லா வடிகட்டி ஒரு ஈர துணியில் கட்டி வச்சுருந்தீங்கன்னா அந்த பன்னீர் ஃபார்ம் ஆகிடும். அதே மாதிரி பீஸாவோட டோ நான் வீட்டில் தான் செஞ்சுருந்தேன். நான் கோதுமை மாவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு, சுகர், அவ்வளோதான். அது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா போதும். யூஸ்வலாக சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சு வைக்கணும். ஸோ அந்த ஈஸ்ட் போட்டதுனால அதுவே சாஃப்ட்னஸ் பண்ணிக்கும். இதில் வந்து எல்லா வெஜிடபிளும் சேர்க்கலாம். நமக்கு என்னென்ன இருக்கும், நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி சேர்த்துருக்கேன். சுடுதண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு ப்ரொக்கோலி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து இப்போ 1.5 hours அது நல்ல ரைஸாக இருக்குது. நான் ஒரு சின்ன உருண்டை தான் வச்சுருந்தேன். ஸோ நல்லா டபுள் மடங்காக அது வந்து அந்த ஈஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வந்திருக்கு. ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன், தக்காளி எடுத்திருக்கேன், குடமிளகா எடுத்திருக்கேன், வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அந்த பீஸா மாவை லேஸாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓவன் பாத்திரத்தில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் அந்த ஃபோக் வச்சு ஹோல்ஸ் போட்டிங்கன்னா நல்லா உள்ளே இறங்கும். நான் அதை தின்னதாக செஞ்சுருக்கேன். கொஞ்சம் ப்ரௌனிஷாக முறுமுறுன்னு செஞ்ச ஒரு பீஸா, ஒன்று வந்து கொஞ்சம் திக்காக யூஸ்வலான மாதிரி. ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த சாஸ் மட்டும் நான் ரெடிமேடாக தான் வாங்கியிருந்தேன். அது என்ன பீஸா சாஸ்ன்னு இருக்கும். இல்லைனா அது இல்லைனா நீங்கள் டொமேட்டோ கெச்சப் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா 2 ஸ்பூன் தாராளமாக போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மொசரல்லா சீஸ் அதுதான் கொஞ்சம் நம்ம இழுக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த இது கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி சீஸ் போட்டுக்கலாம். இல்லை நார்மல் சீஸும் வைக்கலாம். பன்னீர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொசரல்லா சீஸ், தக்காளி, வெங்காயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்னால் சிக்கன் கூட லேஸாக வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துக்கலாம். ஆலிவ் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கடையில் வாங்குறத விட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஈஸி தான். அந்த மாவு மட்டும்தான் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் தண்ணி அளவு பார்த்து பிசைகிற மாதிரி இருக்கும். 1 or 2 டைம் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். நம்ம வெளியில் வாங்குறத விட இது வந்து பார்த்திங்கன்னா கோதுமையில் செஞ்சதுனால இன்னும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. நான் நிறைய வெஜ் லோட் பண்ணியிருந்தேன். ஒன்று சாப்பிட்டாவே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃபில்லிங்காக இருந்தது. நைட் நாங்கள் யாருமே பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடவே இல்லை. ஸோ மீந்த வெஜிடபிள்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா அந்த ட்ரேலியே லேஸாக பட்டர் தடவி சுற்றி வச்சுட்டேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முறுமுறுன்னு ஆகி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த பீஸா வந்து கொஞ்சம் நான் தின்னா பண்ணதுனால கொஞ்சம் முறுமுறுன்னு தான் இருந்தது. பட் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நான் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து திக்காக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதே வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ணுறது. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆரிகனோ கொஞ்சம் போட்டிருந்தேன். இது நார்மலாக பேக்கெட்ஸ் கடையிலே கிடைக்கிது. 10 ரூபீ பேக்கெட்ஸ்னு விற்கிது பாருங்கள், அது போட்டிருந்தேன். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க. ரொம்ப ஈஸி. நான் அடுத்த வாட்டி ராகி மாவில் எப்படி பண்ணுறேன்னு பார்க்குறேன். ஸோ ரொம்ப அந்த மாவு பிசைகிற பதம் மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டா ரொம்ப ஈஸியாக செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.